அப்படி கவனிக்காம ஒன் சைடா ஒரு பக்கமாய் அப்படியே வந்து ரொம்ப நான் நம்பிக்கையா இருக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, விசுவாசமா இருக்கிறது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ஆளாயிருவாங்க. அவங்களால வந்து இவ்வளவு நம்பி இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியா மாறிடுவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராங்க. ஆமென். இத வந்து எல்லாருமே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும். நீங்க எந்த இடத்துல என்ன வார்த்தையை கேட்டாலும் கண்மூடித்தனமா அப்படியே இருந்துடக்கூடாது. விசுவாசம் என்கிறது அடுத்தது. அத கண்மூடித்தனமா வந்து இதுதான் இதுதான் அப்படின்றத நம்ம வந்து ஒரு நாளும் நம்ம வந்து நினைக்காதபடிக்கு இந்த சமயத்திற்கு ஏற்ற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை எப்படி நடத்துவார்னா, ஞானமாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்போ வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கர்த்தர் வந்து டீல் பண்ணுகிற விதம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, வித்தியாசமாய் ஆண்டவர் வந்து டீல் பண்ணுவார். இந்த பிரச்சனையை இப்படிதான் டீல் பண்ணணும், இதை இப்படிதான் டீல் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் கையாளுகிறார். ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்கிறார். இதுக்கு நீ இப்படி செய், இதுக்கு நீ இப்படி பண்ணாத, இதுக்கு இப்படி பண்ணக்கூடாது. 1000 பேர் பண்ணியிருக்கலாம், ஆனா உனக்கு நீ அப்படி அதை செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா, சிலர் என்ன ஆலோசனை கொடுப்பாங்க, அப்படியா உங்க கணவனார் அப்படி பண்றாரா, உங்க மனைவி அப்படி பண்றாரா, கொஞ்சம் நீயும் வந்து இறங்கி போகாத, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது நடக்கும், இல்ல அப்படின்னா தலைக்கு மேல ஏறிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்களேன். இது ஒருத்தருக்கு ஒருவேளை சூட் ஆயிரலாம். ஆனா இன்னொருத்தருக்கு எப்படி அப்படின்னா, இல்ல நீ கொஞ்சம் தாழ்ந்து போ, மனைவியா இருந்தா கூட தாழ்ந்து போ, கணவனா இருந்தா தாழ்ந்து போ, பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அப்போ நமக்கு யாருக்கு எந்த சூழ்நிலையை ஆண்டவர் எப்படி அனுப்புகிறாரோ அந்த சமயத்திற்கு ஏற்ற ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தர நல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் இன்னைக்கு இந்த ஜெபத்தோட இந்த ஃபாஸ்டிங் பிரேயரை ஆரம்பிக்க போறோம். இளைப்படைந்தவனுக்கு அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலே, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனி